விஜய் மாதிரி ஒரு கிரேட் பர்சன் என் லைஃப்பில் நான் பார்த்ததே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி மனுஷன் நமக்கு ஒரு தலைவராக கிடைக்கிறதுக்கு நம்மளாம் கொடுத்து வச்சிருக்கணும். ஒரு மனுஷன் மக்களுக்காக 1000 கோடி சம்பளத்தை விட்டு வரலாம், சொகுசான வாழ்க்கையை விட்டு வரலாம், கெரியரோட உச்சத்தை விட்டு வரலாம். ஆனால் சொந்த பொண்டாட்டியை விட்டு வரலாமா? விஜய் நமக்காக அவர் பொண்டாட்டியை விட்டு வந்திருக்காரு. இப்போ தான் தெரிய வந்தது ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் நம்ம அவருக்கு வெறும் ரசிகராகவோ தொண்டனாகவோ மட்டும் இருக்கக்கூடாது. இன்னிலேருந்து நம்மளாம் அவருக்கு ஒரு பொண்டாட்டியாகவும் இருக்கணும். நான் ரெக்வஸ்ட்டாக கேட்டிருக்கேன். ஏன்னா அவருக்கு யாரும் இல்லை, அவர் தனியாக இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எப்பேற்பட்ட உலகம். அட பாய்களா, கட்சி ஆரம்பித்து கூட்டணிக்கு அவர் வர்றாரு, அவர் மட்டும் தனியாக வரல, இவரையும் கூட்டு வர்றாருன்னு ஏற்றி விட்டு சொந்த பொண்டாட்டி புள்ளையே துரத்தி விட்டீங்களேடா, பாவண்டா அந்த மனுஷன். ஃப்ரெண்ட்ஸ், விஜய் அண்ணாக்காக ப்ரே பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரே.